மேம் இப்போ நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களா 2K கிட்ஸை கல்யாணம் பண்ணுவீங்களா இல்ல 90s கிட்ஸ் கல்யாணம் பண்ணுவீங்களா? 90s கிட்ஸ் தான். ஏங்க? ஏன்னா 2K கிட்ஸ்க்கு மெச்சூரிட்டி அவ்வளவா இருக்காது. எப்படி சொல்றீங்க மெச்சூரிட்டி இருக்காது? நானும் 2K கிட் தானே. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம், வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம், உள்ளாய் உள்ளாய் குழந்தை போல போகுச்சான பார்க்க வச்சான், கபடி 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 காதல் சேலில் போடு போட்டு ஆட வச்சான். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. இவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணி அந்த பிள்ளைய கூட்டிட்டு பஸ்ல ஏறி ஊரை விட்டே போயிருக்கான். பஸ்ல போய் இருக்கும் போது 2 பேருக்கும் ஓங்காதல் பெருசா ஏங்காதல் பெருசான்னு பெரிய தகராறு. இவன் சொல்லியிருக்கான் உனக்காண்டி எங்க ஆத்தாப்பனே விட்டு வந்திருக்கிறேன், அவன் சொல்லிருக்கா உனக்காண்டி என் புருஷனே விட்டு வந்திருக்கான். இந்த காதலவான கண்டுட்டு ஓடுற பஸ்ல குதிச்சு வீட்டுல சொல்லி செத்து. நம்ம சாப்பிட்ற அரிசி என்ன அரிசி? இன்னொரு அரிசி பேரு பச்சரிசி. இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி வந்து எப்படி விளையுதுமா? மரத்திலேருந்து விளையுது பச்சரிசி. கை கொடு, நீ கை கொடு, நீ அவள் கை கொடு. சரி, சூப்பர் டீ சொல்லு. அற்புதமான ஒரு விஷயத்த வந்து குரம்பேட்டையிலிருந்து பிரியதர்ஷினி வந்து ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பச்சரிசி எதில் விளையுது, புழுங்கல் அரிசி எதுலேருந்து விளையுது, அதை எதனால் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். வழுக்கத்தில் இருக்கிற பையனை உங்கள் பார்ட்னராக ஏற்றுப்பீங்களா மாட்டீங்க? ஏற்றுப்பேன். ஹானஸ்ட்டாக அதுதான் டிசைட். ஹானஸ்ட்டாக அப்பியரன்ஸ்லாம் முக்கியம் இல்லையா? அப்பியரன்ஸ் ஆனால் வெளில போகும்போது சொல்லுவாங்களே என்னடா அவங்க வீட்டுக்காரருக்கு முடியலாம் இல்லையா அப்படின்னு. ஏன் முடிதானே இல்லை, வேற எதுவும் இல்லாமல் இல்லை, முடி மற்றதெல்லாம் இருக்குல்ல. அது டாடி, உத்தரப்பிரதேஷ்ல ஒரு அப்பா வந்துட்டு அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய புல்டோசரா வாங்கி கிஃப்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி என்னோட கல்யாணத்துக்கு நீங்க என்ன கிஃப்ட் பண்ணுவீங்க? கல்யாணமா? ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? முதல்ல நீ வளருமா, அப்புறம் கல்யாணம் பத்தி யோசிக்கலாம். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பட்டாரு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா. Run. இது கொஞ்சம் அமுக்கி விடுங்களேன், மேல வேகல. மேல வேகலைன்னா விடுங்க, ஜூன் ஜூலைல வச்சு பண்ணிடுவோம். காமெடிகளை மாசக்கணக்கா பண்ணக்கூடிய ஆள்னாலாம். അവനൊരു ചുറ്റും സംഭവിച്ചില്ല. അങ്ങനെ വരാൻ വഴിയില്ലല്ലോ, പക്ഷെ അങ്ങനെ വന്നല്ലോ. ஏய் உள்ளவா ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட்டை போடுங்கடா, உயிர் கவசம். ஹெல்மெட் வாங்க காசு இல்லை சார், ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சார் சம்பளம். எங்கே போனாலும் ஹெல்மெட்டை போட்டு பாப்பா. போ போ. ஏ மச்சான், போலீஸ் இலவசமா ஹெல்மெட் தராங்களாண்டா, வந்து வாங்கிக்கடா. மாப்பிள்ள போலீஸ் ஹெல்மெட் இலவசமா தராங்களா? வா போய் வாங்கிக்கலாம். ஆமாடா. பொரியல அவனுங்களே வந்து மாட்டானுங்க. ஹெல்மெட் ஃப்ரீன்னு எவனாவது ஃபோன் பண்ணானா? ஆமா சார், உங்களுக்கு வச்ச ட்ராப்டா. எடுங்கடா புக்கா. புக்கா சார் நான் ஹெல்மெட் கடை தான் சார் வச்சிருக்கேன். நான் புக்கு கடை தான் சார். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத.
என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. உட்காருங்க மேடம். யாரு சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. உட்காருங்க மேடம். சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். நாங்கள் சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. திராவிட முன்னேற்ற சாலை போடுவதற்கு எதிரிகள் அல்ல. விவசாயிகளை அழைத்து பேசி அவளுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு சாலை போடுங்கள் அல்லது மாற்று வழி காணுங்கள். இப்பயும் சட்டமன்றத்தில் அடுத்த நாளைக்கு கூட உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுகவுடைய கொள்கையா வச்சிருந்த மொழிய, வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அந்த 8 வழி சாலையில் 10 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம். அடம் பிடிச்சி என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க ஓட்டு போட்டீங்க. கணக்கு தீர்ந்து போச்சு. நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் என்கிட்ட அப்பயே பணத்தை வாங்கிட்டீங்களா? அப்புறமேல அதை செய்யல இதை செய்யலன்னு கேட்கறதுக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன். நீ சென்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்ய தான் வந்தேன். படுபாவிங்களா செலவு பண்ண வச்சுட்டீங்களேடா. ஏண்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேட முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்து. அதான் புது மாடலோ என்னமோ. நாங்கெல்லாம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு அவரு நானெல்லாம் மாநில தலைவராக இருந்து உழைச்சி இன்னைக்கு ஆட்சிக்கு நாங்க வழிகாட்டி கொண்டு இருக்கிறோம். வாரிசுகளால வரல, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் இங்க வரவே மாட்டேன். போ. உங்க வீட்டுக்கு போறியா? சரி, நான் கோயில் போயிட்டு வரேன். நீ வேண்டது எதுவுமே நடக்காது. வேண்டது நடந்தனாலதான் கோயிலுக்கே போறேன்ற. மோட்டர் போட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுவேன். போன் சார்ஜ் போட்டா சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துடுவேன். காலேஜுக்கு போனா ஐடி கார்டு எடுத்துன்னு போக மறந்துடுவேன். ஆனா உன்னால உன்னை கழட்டி விட்டவளை மட்டும் மறக்க முடியல. இன்னைக்கு சட்டசபையில உங்க அந்த அம்மா குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா, எதிர்கட்சி எல்லாம் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில கிக்கின்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது.